தீனாவை பத்தி ஏதாவது மெசேஜ் வந்ததா? மெசேஜ் நிறைய வந்தது, ஆனா தீனாவை பத்தி வரல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பில்ல கட்டாட்டி அவுட் கோயிங் கால்களை கட் பண்ணிடுவேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. முட்டாள்! என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன தீனாவை இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்க? நேத்திக்கு அவனை வெட்டத்தான் போனோம். பூனை குறுக்கால பூந்துருச்சு, சகனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சினிமாக்கு போயிட்டோம். டேய், அவனை வெட்டும் போது பூனை என்னடா புழுவே குறுக்க வந்தாலும் அதையும் வெட்டுங்க. சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் அவனை வெட்ட போகும்போது ரோட்ல அருண ஓனா எது வந்தாலும் வெட்டி போடுறாங்க. முட்டாள்! இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் தான் அவனை வெட்டணும். எப்ப என்ன வெள்ள எடுப்பீங்க? அதுக்குதான் சிடி ரிப்பேர் பண்ணுவான் செல்வம், அவனை பார்த்துட்டு வந்தேன். என்ன வெள்ள எடுக்க வக்கீல் தானே வேணும். அவன் எதுக்க பார்க்க போன? சாதாரண சிடி உள்ள மாட்டிக்கிட்டால அசால்ட்டா வெளியே எடுத்துருவானே, உங்களையா வெளியே எடுக்க மாட்டான். இவனுங்களை மாதிரி முட்டாள கூட வச்சிட்டு இருந்தா தீனாவோட கையே இல்ல, அவன் பைய கூட உன்னால வெட்ட முடியாது. நம்ம கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவனுங்களை கூட வச்சுக்கோ. என்ன சொல்ற? கள்ளி தண்ணி குடிக்கிற பழக்கம் கழுதை கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த பாதி கேஸ் ஒண்ணு கூட்டு போவோம் ஆட்களை. தீனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல. அவன் ஒரு ஊரை வச்சு அழுக்கு துணி. அவனை துவைக்கணும்னா கல்லும் வேணும், பிரஷ் வேணும். அதனால தான் சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீனா கையில தான் நெட்டு உடைப்பான். ஆனா இந்த பாதி கேசவன் கழுத்திலேயே நெட்டு உடைப்பான். பாத்து இல்ல, போடா போ போ. அங்க பாருங்க, தீனா பிகரோட வந்துட்டு இருக்கான். ஏய் தீனா, சிறுத்தை கூண்டுக்குள்ள இருக்குங்கிற தைரியத்துல தடடா நீ சிரிக்கிற. சிறுத்தையா? எங்க சிறுத்தை? உங்களை தான் சிறுத்தைன்னு சொல்றேன். அதை கொஞ்சம் தெளிவா சொல்லி தொலைய கூடாதா? யாரு அவன்? சிறுத்தையா? 3 நாளா சீதை பேஜாரா மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா சொல்ற? டேய் தீனா, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேங்கிற தெனாவுட்ல தானே அப்படி பேசுறேன். தைரியம் தான் உள்ள வந்து பாருடா. இதோ வரண்டா. பெரிய தீகார் ஜெயிலு, உள்ள வரவே முடியாது. கோழி கூண்டுக்கு செஞ்சு வச்ச ஜல்லட கதை எடுத்துட்டு வந்து மூஞ்சி மேட வச்சுக்கிட்டு பாம்பே ரவுடி முஸ்தபா மாதிரி பில்டப் கொடுக்குறியா? வா தீனா வா, உன்னைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா நீயும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்ட. ஏண்டா டேய், சாமி எப்படா குறுக்க வந்தது? அதனா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் கோவில்ல இருக்க சாமி சிலையை மாடுண்டில ஏத்தி வச்சுக்கிட்டு நீங்க தான்டா குறுக்க நடுக்க வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. தீனா வேண்டாம் தீனா, இவங்க வேணும்னே நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க. வாங்க நம்ம ஓடி போயிடலாம். ஓடுவீங்க, நான் விட்டாதானே ஓடுவீங்க. அப்ப உர்ரா, ஓடி போயிடலாம். டேய் 3 மணி நேரம் சாமி, அவங்க புடிடா. டேய், இதான் நல்ல சந்தர்ப்பம். அவங்க ஆளுங்க தீனாவை அடிக்கும் போது அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. டேய், இந்த கண்ண ராமசாமின்ற உன் பேரை மாத்தி 3 குல ராமசாமி வச்சுக்கிட்டா நாங்க பயந்துருவோமா? தண்ணியில் நனைஞ்ச பஞ்சு மாதிரி பூஞ்சிரும். போடா. அமைச்சரே, கொஞ்சம் ஹெல்ப். இந்த அமைச்சரோட உதவி இல்லாம நீ எதையுமே செய்ய முடியாது. வாங்கடா. 3வது மனுஷன் அவனே ஹெல்ப் பண்றப்போ சொந்த தம்பிக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? வாங்க போலாம். வா அமைச்சரே, வேசலாவா. அமுக முல்ல பாரு, அமுக. கோடி கோடி அமுக, இது அமுக முல்ல. அமுக அமைச்சரே, நல்லா டம் கட்டி அமுக. டம் கட்டி அமுக. டேய், இப்படி எல்லாம் எடுத்தா வராதுடா. எல்லாரும் உள்ள வாங்கடா. உள்ள வாங்க. வாங்கடா உள்ள. எப்படி 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப எப்படி தப்பிச்சு ஓடுவீங்க? தப்பிச்சு ஓடுறது இல்ல, ஓடி போய் டான்ஸ் ஆட போறோம். நின்னு பாருங்கடா. என்ன சொல்ற அமைச்சரே? யோ, நம்ம தாயா உள்ள மாட்டிட்டோம். அமைச்சரே, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கொஞ்சம் உட்காருங்க. எப்படா உட்கார முடியும்? ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்றீங்களா? வெறுப்பா இருக்கு. ₹1 உப்பு கடலை வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ₹1 உப்பு கடலை வாங்கதான் கால்ல இருந்து எரிஞ்சு ஊந்தியா? எங்க உப்பு கடலை வாயெல்லாம் நம்ம நமங்குது. அட, அதை ஏன் கேக்குறீங்க? பஜார் ஃபுல்லா தேடிட்டேன், ஒரு கடை கூட திறக்கல. ஏண்டா எல்லா கடைக்காரன சாவியை தொலைச்சிட்டானுங்களா? சும்மா இருங்க அமைச்சரே. இன்னைக்கு தீனாவுக்கும் அவங்க அண்ணன் பாதிகேசனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்க போறதா பேசிக்கிறாங்க. அதனால பஜார் ஃபுல்லா பயந்து போய் கடையை மூடிட்டானுங்க. சண்டை நடக்க போதா? நம்ம தலை தூக்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். போய் உடனே சிட்டில இருக்க எல்லா ரவுடியும் நான் கூப்பிட்டான் வர சொல்லு. நீ நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாலே உன் சொந்தக்கார எவனும் உன்னை மதிச்சு வர மாட்டான். இதுல எங்க ரவுடிங்க வர போறாங்க? ரவுடி இல்லனா என்னடா? எனக்காக அடி வாங்குறதுக்கு நீங்க 2 பேர் இருக்கீங்க. வாங்கடா போய் சண்டையை பார்ப்போம். Dina.
என்ன பகைச்சுக்கிட்டு நீ எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருப்போம். அடுத்த வாரம் கொடைக்கானல் டூர் போறேன். அதுக்குள்ள உன் கதையை முடிச்சிடறேன். அண்ணே, மீன் குழம்பு சாப்பிட்டு தீனா, என்ன வாசனையை காணும்? உன் பேச்சு காவட்டு இருந்து கொலை பட்டினிடா. சோறு கையில பட்டு ஒரு வாரம் ஆகுது. பாதி கேசவன் பவரை இப்பயாவது தெரிஞ்சுக்க. சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா சில்ற நாயங்க சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இழுத்துட்டு வாங்கடா அவளை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நிறங்கண்டு முகங்கண்டா நீசம் கொண்டேன், அவள் நிழல் கண்டே நான் பாசம் கொண்டேன். அழகை நீட்டும் தம்பியே என்னை கட்டி வைத்தாள் அன்னையே, நீ வெட்டினாலும் நீரை வார்க்கும் இந்த பாறையே. அவள் சிக்கெடுக்கும் கூந்தலுக்கு சீப்பாக இருப்பேன், இல்லை செந்தாமரை பாதத்தில் செருப்பாக பிறப்பேன். செருப்பால அடிப்பேன். ஏண்டா டேய், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறீங்கன்னு டோட்டல் பசாரே மூடிட்டு போயிட்டாங்க. நீங்க என்னடான்னா பச்சை புள்ள மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. சண்டை போடுவீங்களா மாட்டீங்களாடா? கொடுமுடி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவு. ஏய், எவன்டா சொன்னது? கரிகடை பாய்க்குள்ள கத்தி எடுத்தா அவனை கத்தியால செத்தான். டீமுனே வந்தானே செத்தான். கொடுமுடி, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. நாங்க ரெண்டு பேர் ரவுடி தான், ஆனா சண்டை போட்டுக்க மாட்டோம். சும்மா அப்படி இப்படி பில்டப் காமிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதை வேணா நீ பாக்குறியா? நீங்களும் தான்.